ஹீரோவோட அப்பா என் வீட்டில் இருக்கிறது பொண்ணே இல்லைங்கன்னு ஊருக்குட்டி உண்மையை போட்டு டக்குன்னு உடச்சிடுறாரு. இது தெரிஞ்சதும் வீட்டை விட்டு துரத்த வேண்டியதானே, ஏன் இன்னும் உங்கள் வீட்டில் வச்சிருக்கீங்கன்னு ஊர் மக்கள் கேட்குறாங்க. ஹீரோ, என் அப்பா தாங்க ஹீரோயின் பொண்ணே இல்லைன்றது நமக்கு மட்டும் தானே தெரியும், பணம் கொடுத்து வாங்கியாச்சு, சரி நம்ம வீட்டு வேலைக்காரியாக வச்சுக்கலான்னு சொன்னான்னு சொல்கிறோம். ஹீரோவோட அப்பா அப்படியே மாற்றி பேச ஆரம்பிச்சிடறாங்க. இதுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லைன்னு. அவள் பொண்ணே இல்லைன்றது என் பையனுக்கு எப்பயோ தெரியுங்க, அவன் என்கிட்ட மறைச்சிட்டான்னு சொல்கிறாரு. ஊர் மக்களும் ஹீரோவோட அப்பா சொல்கிறது தான் நம்புகிறாங்க. அவள் பொண்ணு இல்லைன்னா என்னங்க, நானும் அவளும் மனசார விரும்புகிறோம், எங்களை சேர்த்து வைங்கன்னு ஊர் முன்னாடி ஹீரோ கெஞ்சிரும். அதுக்கெல்லாம் இந்த கிராமத்தில் இடம் இல்லைப்பா, ஒரு ஆணும் பொண்ணும் சேர்ந்து வாழ்கிறது தான் இயற்கையானது, இந்த மாதிரி ஒரு உறவு இருந்தால் இந்த கிராமத்துக்கே சீர்கேடு அமைஞ்சிரும், நீங்கள் ரெண்டு பேரும் சேர்றதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு ஹீரோயினை ஊரை விட்டு அனுப்ப முடிவு பண்ணுறாங்க. அப்பா அடிச்சதுக்காக ஹீரோவை அவன் அப்பா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கவும் பஞ்சாயத்தில் சொல்கிறாங்க. ஹீரோயினும் அவங்க எப்போவோ விரட்டிட்டாங்க, நான் தான் போகிறதுக்கிட்ட இல்லாமல் அங்கேயே இருந்தேன், மொத்தமாக என் தப்பு தான், என்ன எதனா தண்டிங்க அப்படின்னு சொல்கிறான். தப்பு செஞ்ச அப்பங்காரன் கம்பீரமாக நிற்கிறான். ஆனால் எந்த தப்பும் செய்யாத ஹீரோ எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் அந்த ஊரில் விட்டு போக பஸ் ஏறுவா. அதில் ஆணுக்கு தனி சீட்டும் பெண்ணுக்கு தனி சீட்டும் இருக்குது. நம்மள தான் இந்த ஊரில் யாரும் ஒரு மனுஷியாக கூட பார்க்கலையேன்னு அவள் பின்னாடி போய் கீழே உட்காந்துக்கிறான். இனி இந்த வாழ்க்கையின் பயணத்தை தனியாகவே தொடர்ற மாதிரி இந்த கதையும் முடிச்சிருக்காங்க. இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய கருத்தை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க.